கோவில் புளியோதரை யாருக்கு தாங்க பிடிக்காது. வீட்லயே அந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்தேன். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக வந்திருந்தது. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுடர் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் மிளகு, சீரகம், கடலைப்பருப்பு, எள்ளு, வர கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 5 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணிக்கோங்க. அடுத்து பெரிய லெமன் சைஸ் புளியை 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு கரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 4-5 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த புளி சாதத்துக்கு மெயின் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் கொடுக்கறது இந்த டிடி பெருங்காயத்தூள் தான். 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், நம்ம ரெடி பண்ண புளி கரைசல், தேவையான உப்பு, ரெடி பண்ண பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வடித்த சாதம் கூட 1/2 டேபிள் ஸ்பூன் ரெடி பண்ண பவுடர், கொஞ்சமாக புளி கரைசல், லாஸ்ட்டாக கருவேப்பிலை தூவிட்டு நல்லா கலந்துட்டிங்கன்னா சூப்பரான புளி சாதம் ரெடி.